எந்த அளவு ஊழல் மடிந்த ஒரு ஆட்சியிடமிருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. சிஎம்டிஏ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமம். சென்னையினுடைய நகர கட்டமைப்பை வளர்த்தெடுப்பது தான் அந்த அமைப்பினுடைய ஒரு பணி. அந்த அமைப்பெல்லாம் 1970களிலேயே உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த அமைப்பை உருவாக்கிற நேரத்திலேயே கார்பஸ் ஃபண்ட், அந்த அமைப்புக்கு வரக்கூடிய வருவாயை சேமித்து வைப்பதற்கான ஒரு கார்பஸ் ஃபண்ட் அப்படின்ற பெயரில் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணத்தை கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் பணம், 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 3000 கோடி ரூபாய் பணம், அந்த பணத்தை வேற எதற்காகவும் எந்த செலவுக்காகவும் எடுத்ததே கிடையாது. நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய பணிகளை ஒப்பந்தங்களை ஒப்படைத்து செயல்படுத்தி வாங்குவதுதான் அவர்களுடைய வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கார்பஸ் ஃபண்டாக இருந்த சிஎம்டிஏவில் இருந்த 3000 கோடி ரூபாய் பணமும் ஊழலால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிறைவேற்றப்பட்ட எந்த திட்டங்களும் முறையாக நிறைவேற்றப்பட்டு முடிக்கவும் படவில்லை. இப்போ கடைசியா ஏற்கனவே நிலுவையில் இருந்த திட்டங்களை அப்படியே நிறுத்திவிட்டு அந்த 3000 கோடி ரூபாய் பணத்திற்கும் நாமகரணம் போட்டுவிட்டு பழைய திட்டங்களை இப்போ மீண்டும் பொதுப்பணித்துறை மாதிரியான முக்கிய துறைகளிலேயே திருப்பி ஒப்படைத்துட்டு போகிற நிலைமைக்கு அந்த சிஎம்டி வந்திருக்கிறது. இது ஒரு உதாரணம். தமிழ்நாடு எப்படி சுரண்டப்பட்டது, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மக்கள் உழைத்து சேமித்த வரிப்பணம் இருந்ததோ அவையெல்லாம் சுரண்டப்பட்டது என்பதற்கு உதாரணம். எந்த அளவு ஒரு குடும்பம் கொள்ளையெடுத்து கொண்டிருந்த சூழலில் இருந்து இந்த ஆட்சியை இளைஞர்களும் பெண்களும் கைப்பற்றி நம்மிடம் தமிழக வெற்றி கழகத்திடம் ஜோசப் விஜய் என்கிற தன்னிகர் இல்லாத தனிப்பெரும் தலைமையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த சுரண்டலில் இருந்து மீட்டெடுத்து ஒரு வளமான தமிழ்நாட்டை, எதிர்கால தலைமுறைக்கான தமிழ்நாட்டை வடிவமைத்து தருவதற்கு ஒரு நல்ல ஆகருதிமிக்க இயக்கத்தை கட்டமைத்த பொதுச் செயலாளர், நல்ல ஆகருதிமிக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மையை வடிவமைத்த அண்ணன் ஆதவர்ஜுனா, ஆகருதிமிக்க தமிழ் மொழியால் நம்முடைய இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்து வைத்த அண்ணன் ராஜ்மோகன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து நாம் அனைவரும் பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.